நான் எங்களோட 3வது முறையாகவும் இந்த கெலியோயா பிரதேசத்துக்கு எங்களோட மஸ்ஜிதினால் சமூகம் அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது போன்ற நிறைய விஷயங்களுக்காக நிறைய இங்கே மக்கள் வந்துக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கிறாங்க. வாரத்துக்கு அல்லாஹ்வின் உதவியும் அருளும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு நாங்கள் இப்போத மார்க்கொண்டிலிருந்து 3வது ட்ரிப் வந்து நாங்கள் கெலியோயா கல்கமுவிக்கு வந்து நாங்கள் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். கிளீனிங் வேலை உண்டு. இன்றைக்கு நாங்கள் டேட் வந்து 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்துக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட தேதியிலிருந்து இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட 2 வாரங்களாக இப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ ஒரு 60% அளவுக்கு எங்களோட வேலைகள் புலநிர்மாணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எல்லா பக்கத்திலிருந்தும் வந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னமும் மீதமா இன்னும் ஒரு 40% வேலைகளும் இங்கும் இருக்கு. 2 விடயங்களை குறிப்பிட வேண்டும் இந்த வேலையில. நான் ஒன்று வந்து நிறைய மக்கள்கள் இந்த அனர்த்தம் காரணமாக உதவுவதற்கு வாராங்க. 2 விஷயம். ஒன்று வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக எங்க சகோதரர் இருக்கிற மாதிரி நிறைய சகோதரர்கள் இந்த யூடியூபர்ஸ் இவங்க வந்து இந்த விடயத்தை, இந்த தகவலை, இந்த அனர்த்தத்தை பற்றியான உண்மையான நிலைமைகளை சமூக வலைத்தளங்களூடாக பரப்பி வருவதும் இன்னும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். கடந்த ஜும்மால, லாஸ்ட் டைம் வெள்ளிக்கிழமை ஜும்மால நான் நினைக்கிறேன் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மெம்பர்களிலும் இந்த அனர்த்தம் சம்பந்தமாகவும் இதற்கான உதவுவர்களுக்குரிய ஃபாய்தாவை பற்றியும் நல்ல முறையில ஜமியத்துல் உலமா மூலமாக பயான்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த 2 காரணங்களும் முக்கியமான காரணங்களாக அமைகின்றது. ஏகாபக்கத்திலிருந்தும் பலர் இங்கு வந்து எங்களுக்கு உதவி கொண்டிருக்கிறதுனால, எனவே வந்தவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் வரக்கூடியவர்களுக்கும் நாங்கள் ஊர் சார்பாக ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் என்ற நன்றிகளை நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஊருக்கு வந்து சொல்ல போனா ஒரு பொக்கிஷம் தான் சொல்லணும். நான் வந்து அப்போ என்னோட அப்துல் ரஹ்மான் ஆஃபீஸ்ல கேட்டு பார்ப்போம். இதை பற்றி நான் கொஞ்சம் கேட்டு பார்ப்போம் அவர்கிட்ட. அஸ்ஸலாமு அலைக்கும் மௌலவி. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹ் அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையினால அந்த அடிப்படையில் இந்த பணிகளுக்காக வேண்டி எமக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கிய மார்கோன் மஸ்ஜித் நூர் நிர்வாகம், அதே போன்று ஜனாசா கமிட்டி, அதே போன்று மார்கோன ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் இந்த ஆர்கனைசேஷன் அனைத்துக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஏராளமான நிஅமத்துகளை பொழிகின்றான். அதில் பிரதானமான ஒரு நிஅமத் தான் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையையும் அதற்குரிய சந்தர்ப்பத்தையும் வழங்குவது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா நபி அவங்க சொன்னார்கள், வல்லாஹு ஃபி அவுனில் அப்த் மா கான அல் அப்து ஃபி அவுனி அஹீ. எப்பொழுது அடியான் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றானோ அந்த காலம் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றான். மன் யஸ்ஸர அலா முஹ்சிரின் யஸ்ஸரல்லாஹு அலைஹி ஃபித் துன்யா வல் ஆখিরা. யார் ஒரு கஷ்டவாளிக்கு அவருக்கு இலேசுபடுத்துகின்றாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மையிலையும் மறுமையிலையும் இவருடைய அனைத்து காரியங்களையும் இலேசுபடுத்தி வைக்கின்றான். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் பார்க்கலாம், இந்த பகுதியிலே சுமார் இதுவரைக்கும் பெரும் பாதிப்பு அனர்த்தம் ஏற்பட்டு இன்றைய நாள் வரைக்கும் சுமார் 80% வேலைகள் பூர்த்தி அடைந்திருக்கின்றன. அது ஒவ்வொரு நாளும் நாடளாவிய ரீதியில கிழக்கு மாகாணம், தென் மாகாணம், இத மாதிரி நாடளாவிய ரீதியில பல நாலாபுறங்களிலிருந்தும் மக்கள் சாறை சாறையாக வருகின்றார்கள், வந்து இந்த பணிகளில் ஈடுபடுகின்றார்கள். அந்நேரம் அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்ள வேண்டும். இன்னும் 20% வேலைகள் இங்கு மீதமாக இருக்கின்றன. எனவே முடியுமானவர்கள் இங்கு வந்து நாம் இந்த பணிகளை முடித்து கொடுப்போமாக இருந்தால், சுத்த பணிகளை செய்வோமாக இருந்தால், சகோதரர்களுக்கு பழைய நிலைக்கு திரும்ப அதை விடவும் ஒரு படித்தரம் மேலாக அவர்களுக்கு அவருடைய அன்றாட வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு, தொடர்வதற்கு அது மிகவும் இலகுவாக இருக்கும். எனவே இது ஒரு சந்தர்ப்பம் எப்பொழுதும் கிடைக்காது. எனவே இதை பயன்படுத்தி யாருக்கெல்லாம் வசதி இருக்கின்றதோ, பணத்தால் பொருளால் ஆரோக்கியம் இருக்கின்றதோ அனைவரும் இதில் கலந்து கொண்டு நன்மைகள் அடைந்து கொள்ளுமாறு பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன். பார்த்து கொண்டிருக்கிறேன். உண்மைக்குமே பியோவா எல்லா இடத்துலையும் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. இவர் ஊர் நிலைமைகளை கேட்டு பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு, இன்னும் எவ்வளவு தேவைப்படுறாங்க மக்கள், இன்னும் எத்தனை ஊட கிளியம் பண்ணிக்கிறது அவர்கிட்ட நான் கேட்டு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஆஜியார். வலைக்கம். நான் ருக்ஷா நசார். இது வந்து மத்திய மாகாணத்துல கண்டி மாவட்டத்துல உடப்பலாத்த பிரதேச சபைக்கு உட்பட்ட கழுகமுன்ற கிராமம். இது எனது கிராமம். இந்த முறை இந்த வெள்ளப்பெருக்குல உண்மையில எந்த முறையும் வராத மாதிரி ஒரு வெள்ளம், எதிர்பார்க்காத ஒரு வெள்ளப்பெருக்கு வந்து
800க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கத்துல. அடுத்த பக்கத்துல மண் சரிவினாலும் எங்க ஊர்ல பாதிக்கப்பட்டிருக்கு. கம்பளை பிரதேசத்தை எடுத்துக்கொண்டா கம்பளை மாதிரியே பெரிய அளவுல பாதிக்கப்பட்ட ஒரு ஊர் தான் கழுகமோன்ற எங்கட ஊர். பாதிக்கப்பட்ட டேட்ல இருந்து இந்த வரைக்கும் மாஷா அல்லா நிறைய பக்கங்கள்ல ஸ்ரீலங்கால இலங்கை முழுவதும் இருக்கக்கூடிய எங்க சகோதரர்கள் எங்களுக்கு வந்து உதவி செய்யறாங்க. அவர்கள் வந்து உடல் ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் எல்லா விதத்திலும் உதவி செய்யறாங்க. இப்ப இன்னைக்கு நாங்க இதை எடுத்தோம்னா மாத்தளையில இந்த மரக்கோண மஸ்ஜித் உபத்தலைவர் வந்திருக்கிறார், அதே மாதிரி தலைவர் உஸ்மான் ஹாஜியார் வந்திருக்கிறார். இவங்க இப்ப எத்தனையோ முறை எங்க ஏரியா விசிட் பண்ணி அவங்க பெரிய சிரமத்துல நிறைய வேலைகள் எங்களுக்கு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்க அனைவருக்கும் ஊர் சார்பாகவும் ஜமாத் சார்பாகவும் நிர்வாக சபை சார்பாகவும் இந்த ஊர்வாசியின் அடிப்படையில ஜிசாக்முல்லா ஹைரன் என்ற நன்றிகளை தெரிவிச்சுக்கொள்வதோடு இந்த நேரத்துல அஸ்ஸலாமு அலைக்கும். ஏற்கனவே நாங்கள் ஒரு 3-4 முறை இந்த ஊருக்கு வந்து இது மாதிரி வேலைகளில் ஈடுபட்டுகிறோம். பெருந்தொகையான கிட்டத்தட்ட ருக்சானா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 750 வீடு பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் என்ன செய்யறேன்னு தெரியாத நிலையில இருக்கிறாங்க. அதனால நாங்கள் வந்து இப்போ எத்தனையோ வீடுகள் துப்புரவு பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதன் பிறகும் எங்களோட ஊரில் சிரமம் பாராது. நாங்கள் நிர்வாக கமிட்டியாலேயும் ஜனாசா கமிட்டியாலேயும் எப்போ நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோமோ உடனடியாக அவங்களோட பெயர்களை தாராங்க. வந்து இப்போது 3வது முறையை வந்து நாங்கள் இந்த வேலையில செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதன் பிறகும் மாசா அல்லாண்டு மாறுபோன ஊரில் உள்ளவங்க எப்போ எங்களுக்கு தேவைப்படுற நேரம் சொல்கிறோமோ எல்லா நேரங்களிலும் வந்து எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இவர்களுக்காக வேண்டியும் வந்து உதவுவதற்காக வேண்டியும் எங்களோட மஸ்ஜிதுன்னூர் கமிட்டி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாம். அது இல்லாமல் அடுத்தது வந்து எங்களோட ஊரை சேர்ந்த ஃபசீல் நானா வந்து கொஞ்சம் உரையாற்றுவாது. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபசீல் நானா. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ் இப்போ ஒரு 60 விதமான வேலைகள் நிறைவேற்றிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இப்போ இன்னும் ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால இந்த ஃபெமிலிகள் திரும்ப இங்கே வந்து குடியேறதுனால அவங்களோட மனோநிலை பாதிக்கப்பட்டிருக்குது. அவங்க அந்த இயல்பு வாழ்க்கை வருவதனால அவங்க ஒரு அளவு அவங்களுக்கு இயல்பு வாழ்க்கை வாழ்றதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்ததாக இப்போ இன்னும் இங்கே மாணவர்களுக்கு A-level எக்ஸாமும் பேலன்ஸ் ஆகிக்கிற பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் ஜனவரி 12ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு அதுக்காக வேண்டி அவங்களுக்கு எந்த புக்ஸோ எதுவோ அமைப்பு இல்லாத லெவலில் இருக்கிறாங்க. அதுக்கான அமைப்பையும் அவங்க ஏற்படுத்தி அவங்களோட வீட்டுக்கு வந்தால் தான் அதுக்கான முறையில் அமைப்புகளை ஏற்படுத்தி அவங்களுக்கு படிக்கிற நிலைமை உருவாகும். அதோட எங்களுக்கு நாங்கள் இப்போ பாதிக்கப்பட்டவங்க ஒரு பகுதியாக இருக்கிறாங்க. நாங்கள் அந்த பாதிக்கப்பட்ட உதவி செய்வதற்காக வேண்டி நாங்கள் வர வேண்டிய தேவையாக இருக்கிறது. என்னென்னு சொன்னால் நாங்கள் பொருளால் உதவி செய்யலாம். அடுத்ததாக உடம்பால் அவங்களோட மனோநிலை பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த மனோநிலையில் மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் அவங்களோட இயல்பான வாழ்க்கை அமையும். அதனால் இன்ஷா அல்லாஹ் வர எண்ணி இருக்கிற சகோதரர்கள் முடியுமான அளவுக்கு இப்போ ஒரு 2 வீக்ஸ் கடந்துருச்சு. இன்னொரு 1 வீக்குள்ளுக்கு இவங்க திரும்ப இது வந்து குடியேறினா தான் அவங்களுக்கு மற்ற ஸ்கூல் விஷயங்கள் எல்லாத்துக்குமோ அடுத்து அவங்களோட பிஸ்னஸ் விஷயங்கள் தொழில் விஷயங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்குது. அதுக்கும் உதவியாக இருக்கும். முடியுமான அளவுக்கு எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுமாக அன்பாக தெரிவிக்கிறேன். அஸ்ஸலாம். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். என்னன்னு சொன்னால் நியாயமான ஆட்கள் வந்து இதை வர பார்க்குறதுலையும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து விடலைன்னு சொல்கிறதும், சில ஆட்கள் வந்து இல்லை அங்கே போனால் அந்த இடத்துல வேலை செய்ய போன இடத்துலன்னு சொன்னால் வேறு நோய்கள் வரும் அதனால் நாங்கள் வரலைன்னு சொல்கிறதும் அல்லாட முடிவு தான். அதாவது எங்களோட நோய் வர்றதோ எங்களோட மௌத்து வர்றதுன்னா அல்லாட முடிவு தான். கட்டாயமாக இது வந்து நாங்கள் வந்து கடமை. இந்த மக்களுக்கு இன்றைக்கு நடந்துக்குது, நாளைக்கு எங்களுக்கு நடக்காதுன்ற எந்த நிச்சயமும் இல்லை. அதனால வந்து கட்டாயமாக ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட சாமானியும் கொடுத்துருப்பீங்க, சல்லியும் கொடுத்துருப்பீங்க, உடம்பாலையும் கட்டாயமாக கஷ்டப்படுவோம். வந்து நம்ம ஒவ்வொரு சின்ன வேணும்னு ஒருத்தர் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் பாடுபடுவோம். எங்களோட முனவர் ஆஜியார் அவர் வீட்டில் இருக்கிறார். அவர் வீட்டுக்கு எப்படி சேதம் ஆகப்பட்டிருக்குது, அவர் என்னென்ன அவர் இதுவரைக்கும் எப்படி துப்புராகி கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்போம். மக்கள் வராங்களா என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ வெள்ளம் வந்து 3 நாள் தண்ணிலே இருந்து ஊடுதா எல்லாம் அப்படியே 2 தட்டி பிரிட்டுமே அப்படியே கலந்திக்கு எல்லாம் தாண்டு அப்போ நீ ஒவ்வொருத்தர் வீட்டில் துப்புரக்கிறது அவங்களுக்கே டைம் ஒன்றும் இல்லையே, 3 வேலை செய்யறது இல்லையே. ஏன்னா அவங்களுக்கு தண்ணி வந்திக்கிறாங்க. அதை சுற்றி இப்போ நீங்களே மாவு இல்லை, உப்பு இல்லை, இந்த வத்தைக்காம காலி மாத்திரை கடைசி பார்த்து கழுவி உப்பு எல்லாம் வந்து கழுவி நிற்கிறாங்க. இனி அதே பாரு எங்கிட்ட கூரையெல்லாம் கழட்டி கொண்டு போயிட்டு எங்கிட்ட ஃப்ரிட்ஜும் கூரையை கழட்டி கொண்டு வெளியே போயிடுச்சு. எங்கிட்ட இந்த ஊரில் இருக்கிற இன்னொருத்த வாஷிங் மிஷின் உடுப்போடு வந்து நிற்குது பாருங்க மேலே. அது எங்க யாருன்னு தெரியா, உடுப்போடு தான் மேலே இருக்கு. யாரு மிஷின் தெரியா அப்படி இருக்கு. எங்கிட்ட வாஷிங் மிஷின் போய்த்துருச்சு, இந்த ஃப்ரிட்ஜ் போய்த்துருச்சு. எங்கிட்ட நீங்களே சொல்றாங்க அந்த பக்கம் சொல்ற 4 பக்கம் வெடிச்சிருக்கு.
கூரையை கழிச்சுட்டு போயிட்டு இப்போ கழுவி குடிக்கிறாங்க. உண்மையில செல்ல போனா இருந்தால் நீங்களே வர போயிட்டு தான் நீங்கள் இவ்வளோ விட வந்து கழுவி கொண்டு தந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா ஊர் மக்களும் சொல்ல இல்லாத அவங்களுக்கு பாதிப்பு வீடு எல்லாம் அவங்களோட வேலையை பார்ப்பாங்களா, எங்களுடைய வீடு பார்ப்பாங்களா இல்லையே. நீ அங்கே காலியமாக நீங்களே மாவனல்ல உப்பு வர போயிட்டு தான் இந்த இவ்வளோலாம் மேல் நடந்து கொண்டிருக்கு. பொடிய மாறு மதுசா பொடி மாறு வந்தும் பணம் சேரெல்லாம் மிதிக்கொண்டு இது 4 பக்கம் அங்கே அந்த பக்கத்துக்கு எல்லாம் 4 பக்கம் வெடிச்சு தான் இருக்கு சோறு. நீ என்ன செய்ய நீ அல்லாட கிருப்பையை கொண்டு உங்களை அனுப்பி வச்சுக்கிறானுவோ. நீ அல்லாட ஏற்பாடு தான் இருந்தாலும் அவங்களே தான் நான் நன்றி சொல்கிறோம். என்னட்டா நீங்களே வர போய் தான் இவ்வளோ துப்புரவு பண்ணி எங்களுக்கு க்ளீன் பண்ணி இருந்த மாதிரியே செஞ்சு தந்திக்கிறீங்க. ஜஸாக்கும்லா ஹைர். மிச்ச நன்றி. நான் உங்களோட துவா கேட்குறது தான், எல்லாருக்குமே துவா கேட்குறது தான். அஸ்ஸலாமு அலைக்கும்.